ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இப்போ அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் 2 முட்டையை எடுத்திருக்கேன். இதில் 4 ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு கிடைக்கும். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். இப்போ 100 ml அளவுக்கு காய்ச்சின ஆறின பால் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி பீட் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு சின்னமன் ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், நான் அது சேர்த்துக்கல. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணால் ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது தோசை தாவால் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ப்ரெட்டை இந்த மாதிரி 2 சைடும் டிப் பண்ணிவிட்டு தவாவில் போட்டுடலாம். ரொம்ப திருப்பி டிப் பண்ண வேணாம் ப்ரெட்டை, இல்லைனா கொலன்னு ஆகிடும். இப்போ 1 மினிட்க்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு 1 மினிட் குக் ஆனதும் எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ப்ரெட்டையும் டிப் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் நம்ம ஹனி ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.